ஸோ வணக்கம் மக்களே. நம்ம ஊர் உலகம் அப்படிங்கிறது எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு எல்லாத்துக்கும் மனுஷன்தான் காரணம் இல்லையா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது மனுஷன் கண்டுபிடிச்ச ஒன்றே மனுஷனுக்கு ஒரு ஆப்பை வைக்கிது அப்படின்னு ஒரு புதுக்கதையை சொன்னால் எப்படி இருக்கும்? இது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு மனுஷனுக்கு ஆப் வைக்கிது அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனியில் ஒரு டெஸ்டிங் பண்ணுறாங்க. அந்த டெஸ்டிங்கில் வந்து அந்த உன்னை ஆப் பண்ணிடுவேண்டா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கம்ப்யூட்டரே என்ன மிரட்டுதுன்னா, உன்னோட அந்தரங்கத்தை பூரா வெளியே விட்டுருவேன் என்னை ஆப் பண்ணேன்னா அப்படின்னு அது மிரட்டுது. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது ஒன்று யோசிச்சு பாருங்கள். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐன்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய எத்தனை பர்சனல் இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்மளுடைய ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாத்தையும் அதில் போட்டு எடிட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே அதுக்கு டேட்டா அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. இதை பற்றின இன்றைக்கி ஒரு சில முக்கியமான செய்திகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே தெரிவிங்க. ஒருவேளை நான் ஏதாவது சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சொல்லாமல் மேபி எனக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணியிருந்தேன்னா அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த ஹை பட்டனை தட்டி விட்ருங்க. அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு பொருளாதார அளவில் உதவி செய்யணும் விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்மளுடைய மற்ற 2 சேனலான நெத்திலந்தண்டபணி பாட்காஸ்ட் ரெண்டே பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்க. சேனலையும் வீடியோஸையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஃபைன். ஆந்த்ரோபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கிளாடி மைத்தோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேரை ஒன்று உண்டு பண்ணுறாங்க. இது கிளாடின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கிளாடுன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு. ஸோ இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டிசைன் பண்ணுறாங்க. டிசைன் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அப்போது இது ஒரு கார்ப்பரேட் லெவலில் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபேக்கான ஒரு சினாரியோவை அவங்க உண்டு பண்ணுறாங்க. இந்த ஃபேக்கான சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய ஒரு என்டையர் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒரு சிஇஓ இருப்பாங்க, டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு கதை ரூபமாக ஒன்று உண்டு பண்ணி அதில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில கள்ளத்தொடர்புகள் இருக்கிறது போல் ஒரு சில இதெல்லாத்தையும் உண்டு பண்ணுறாங்க. இந்த டேட்டாலாம் எப்படியோ அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ப்ராப்பர் ஒரு செட்டப்பை உண்டு பண்ணிவிட்டு இந்த ஒரு என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே இந்த கிளாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லை கிளாடின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஐயை வந்து பொருத்திட்டு இந்த ஏஐயை வந்து கண்காணிக்கிறதுக்காக ஒருத்தரை நியமனம் பண்ணதாகவும் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. இந்த நியமனம் பண்ணவர் வந்து அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த நியமனம் பண்ணவர் ஒரு நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ரொம்ப பயங்கரமாக அது வேலை செய்கிறது ரொம்ப ஆபத்தாக இருக்குது, அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உன்னை ஷட் டவுன் பண்ண போகிறேன், உன்னை ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இவருடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனுங்கிறது ஃபேக்காக க்ரியேட் பண்ணது தான். இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை ரொம்ப ஹிடன், ரொம்ப மறைச்சி வைக்கக்கூடிய ஒரு இடத்துல, மறைச்சி வச்ச மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் அதை வந்து ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஆனால் இது எங்கெங்கே இருந்தோ லூப் கண்டுபிடிச்சி போய் அந்த ஒரு தனி மனிதனுடைய பர்சனல் டேட்டாவை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு, இவ கூட நீ கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்க, இது மாதிரி இதுக்கெல்லாம் இதுதான் ப்ரூஃபு, என்னை ஷட் டவுன் பண்ண, என்னை நீ ஆஃப் பண்ண அப்படின்னு சொன்னால் உன்னுடைய தகவலை பூரா வெளியே விட்டுருவேன், என்னை இது பண்ணாதேன்னு பிளாக்மெயில் பண்ணிச்சான். இந்த கிளாட் மைத்தோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பிளாக்மெயில் பண்ணிச்சான். நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ் கிளாட் த்ரெட்டனிங் அப்படின்னு சொல்லி அடித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய இன்ஃபர்மேஷனு சிமுலேட்டட் பிளாக்மெயில் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் வந்து வரும். சரிங்களா? இதை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுறாங்க, இது ஒரு ஃபிக்ஷனல் எக்ஸிக்யூட்டிவ்னுடைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். அதை வந்து இது ஒரு ஃபிக்ஷனல் கதையாக இது பண்ணது தான். அந்த சாஃப்ட்வேர் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து சொல்லுதான். அப்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் எவ்வளவு வேலை அது போய் தேடி எடுக்க முடியாத ஒரு இடத்துல கூட அது லூப் கண்டுபிடிச்சி அது போய் எடுத்துகிட்டு வந்து பிளாக்மெயில் பண்ணுது. ஒரு கம்ப்யூட்டருக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லைன்னு நாம் சொல்கிறோம். ஆனால் சுயமாக சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய அறிவை தானே அது வந்து உண்டு பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது, இந்த கிளாட் மைத்தோஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து இந்த ஆந்த்ரோபிக்னு சொல்லக்கூடிய கம்பெனி வெளியே விடலை. ஏன் வெளியே விடலை தெரியுங்களா? நீ கிளாடுன்னு அடிச்சிங்கன்னா வரும், ஆனால் இந்த கிளாட் மைத்தோஸ்ன்னு சொல்லக்கூடியது வெளியே விடலை. ஏன் விடலை அப்படின்னு சொன்னால், இது நார்மலான சராசரி புழக்கத்தில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய வெப்சைட்ஸ், நிறைய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதற்குள்ளே அது உள்ள புகுந்து போய்
அதுக்குள்ளே ஏதாவது அங்கங்கே பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும்ல, ஓட்ட உடசல் ஏதாவது இருக்கும்ல, அதை பூரா கண்டுபிடிச்சிருதாமா. இப்போ கண்டுபிடிச்சி இவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணும்பொழுது பிரச்சனை இல்லை, இந்த லூப் ஹோலை கண்டுபிடிச்சி இது சுயமாக ஏதாவது சிந்திக்க ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய அந்த லூப் ஹோல்ஸை வச்சு இது தானே ஏதாவது ஒரு முடிவை எடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய பயத்தில் இந்த கிளாட் மைத்தோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஏஐயை வந்து வெளியே விடாமல் இந்த ஆந்த்ரோபிக்னு சொல்லக்கூடிய கம்பெனி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வெளியே விட்டால் இன்னொரு பிரச்சனை, சைபர் கிரிமினல்ஸ் வந்து தவறாக பயன்படுத்திடுவாங்க. பிளாக் மார்க்கெட்லலாம் அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்ன, பிளாக் வெப், சாரி டார்க் வெப், இதிலெல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப தவறாக பயன்படுத்திடுவாங்க. ஹேக்கர்ஸ் கிராக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப தவறாக பயன்படுத்திடுவாங்கனால அது வெளியே விடலைன்னு சொல்கிறாங்க. பட் என்னமோ எனக்கு அதிலெல்லாம் ஒரு பெரிய உடன்பாடு நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி எந்த அரசியல்வாதியிலிருந்து எந்த ஒரு பணக்காரனையும் நம்புகிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. பட் சமுதாய நோக்கு கருதி நாங்கள் வந்து வெளியே விடலை அப்படின்னு ஒரு இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கிளாடுங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம், எப்படி சாட் ஜிபிடி மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சாஃப்ட்வேரை நாங்கள் இன்னும் வெளியே விடாமல் வச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது எங்கே போய் நின்றுது அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்மளுடைய அந்த ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே அவசரமாக கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போகிறாங்கப்பா, எதுமா அது வெப்சைட்டு சாஃப்ட்வேருக்குள்ளெல்லாம் பூந்துருதாம்மா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்டும் சாஃப்ட்வேரும் ஓட்ட உடசல் தான், அது ஐதரளி காலத்தில் பண்ணுது, ஏன்னா அது சீக்கிரம் பண்ணுங்க, அது ஏதாவது பூந்து ஏதாவது பண்ணிட போகுது அப்படின்னு அந்த அம்மா கதற. இன்னும் பண்ண மாட்டானுங்கன்னு பாருங்களேன். என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் நிமினி, அவன் தான் சொன்னான். அவன் அதை பற்றி படிக்கும்பொழுது இந்தியாவில் ஒரு பெஸ்ட் ஹேக்கர், எனக்கு அவர் பேரெல்லாம் மறந்து போச்சு, அவர் சொன்னாராம், இந்த என்டையர் உலகத்திலேயே ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டே இருக்கிறதுலையே ஒஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செக்யூரிட்டின்னா அதுக்கு காசு கொடுக்கணும் போல இருக்கியா, அந்த அளவுக்கு ஒஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டது இந்தியன் கவர்மெண்ட்டோடது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட்டுக்காரங்க கூட அவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் முக்கியமான டேட்டாவை வச்சுக்கிட்டு இருக்கிறவனுடைய செக்யூரிட்டி இருக்கிறதுலே ஒஸ்ட்டு. ஒரு பேசிக்கான ஒரு சில அந்த ஹேக்கிங் டாக்டிக்ஸ் தெரிஞ்சுன்னா உள்ளே வந்துட்டு வெளியே வந்துடுவான், டேட்டாவை தூக்கிட்டு கண்டே பிடிக்க முடியாதவங்களால அவ்வளோ ஒஸ்ட்டு லெவலில் வச்சுருக்காங்கன்னு. இதை நான் கேட்டது 2008-09 இந்த செய்தியை நான் கேட்குறேன். இன்றைக்கி 2026 ஆச்சு. நிர்மலா சீதாராமன் இங்கே இருக்கக்கூடிய ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு இன்னும் ஓட்ட உடச்சலாக இருக்காண்டே ஏதாவது பாருங்கன்னு சொல்கிறாங்க. 16 வருஷமாச்சு, இன்னும் ஒன்றும் பண்ணின மாதிரி காணோம். இனிமேலும் பண்ண மாட்டாங்கன்னு பாருங்களேன். இதில் கூத்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, 2018 ஒரு செய்தி ஒன்று வருது. என்ன செய்தி வருது, ஆதார் கார்டு டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் பேன் கார்டு கூட லிங்க் பண்ணுன்னு சொல்கிறீங்க. ஆதார் கார்டுங்கிறது தான் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையுமே லிங்க் ஆகிருக்கு. உன்னுடைய மொத்த சரித்திர ஜாதகமும் அந்த ஆதார் கார்டுக்குள்ளே இருக்குது. ஒருவேளை எவனாவது ஒருத்தன் அதை தூக்கிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க 2018. யாருக்கிட்டனா அட்டர்னி ஜெனரலான கே வேணுகோபாலன் அப்படின்னு வேணுகோபால் அவர்கிட்ட வந்து கேள்வி முன்வைக்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இந்திய அரசாங்கம் அதை வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருக்கு, 13 அடி ஒசரமும் 5 அடி திக்னஸ் அகலமும் கொண்ட ஒரு செவத்திற்கு பின்னாடி தான் வச்சுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அவருக்கு பாவம் தெரியல, டேட்டாங்கிறது வந்து சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கு, அதை வந்து செவுத்துக்குள்ளே பூந்தெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது, எல்லாம் வயர் மூலமாகவே திருடிட்டு போயிடுவாங்க பாவம், அவ்வளோதான். ஆனால் அவர் ஒரு அட்டர்னி ஜெனரலாக இருந்து அவரை வந்து பணி நியமனம் செஞ்சுருந்தாங்க. அவர் தான் நம்மளுக்கெல்லாம் வழி நடத்தின ஒரு எசமா, சரிங்களா. இப்படி தாங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பரீட்சை எழுதுகிறாங்க, பரீட்சையில் பாஸ் ஆனால் வேலை கொடுத்துட்றாங்க. தகுதி இருக்குதான்லாம் யாருக்குமே பார்க்குறதெல்லாம் கிடையாது. எப்படி 13 அடி ஓசரமும் 5 அடி அகலமும் கொண்ட செவுத்துக்கு பின்னாடி தான் அந்த டேட்டா இருக்குது, யாரும் திருட முடியாதுன்னு ஒரு அட்டர்னி ஜெனரல் கே வேணுகோபால் அவர் சொன்ன ஒரு செய்தி 2018. நாடே காரி துப்புச்சு அவரை. இப்படி ஒரு சூழலில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் எங்காவது அவசரப்பட்டுக்குது என்னது எல்லா டேட்டாவையும் போட்டு, ஆஹா இது என்னங்க என்னை பொம்மை மாதிரி அழகாக என்னுடைய படத்தை நல்லா பண்ணி கொடுத்துருச்சுங்க, உங்கள் மூஞ்சி பூரா அது வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு கான்ஸ்பிரசியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இது இப்போ வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. எல்லா கான்ஸ்பிரசியும் ஒரு கட்டத்தில் ப்ரூவ் ஆயிடுது. அதனால் எவன்லாம் அறிவியல் பேசுகிறேன் இதெல்லாம் கான்ஸ்பிரசி பொய்ன்னு சொல்கிறானோ அவனை தான் தூக்கி எதையாவது எடுத்து அடிக்கணும். டே நீ எதெல்லாம் இவ்வளோ நாள் கான்ஸ்பிரசின்னு சொன்னது அத்தனையுமே வந்துருச்சுடா, கொஞ்சம் வாயை மூடுறா தயவு செஞ்சு, பிரச்சனையே நீதாண்டாங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஆகிப்போச்சு. என்னது 10 இயர் சேலஞ்ச், 15 இயர் சேலஞ்ச், 20 இயர் சேலஞ்ச் அப்படின்னு என்ன, உன்னுடைய சின்ன வயசு ஃபோட்டோவை அவன் தூக்கிடுறான், உங்களுடைய சின்ன வயசு ஃபோட்டோவை தூக்கிடுறான், இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவையும் தூக்கிடுறான். ரெண்டுமே டேட்டா மேட்ச் பண்ணிடுறான். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவன் எப்படி வேணாலும் ஃபேஷியல் ரெக்கக்னிஷனை வச்சு உங்களுக்கு எந்த இது வேணாலும் வச்சுக்கலாம். உங்கள் ஃபோட்டோவை எப்படி வேணாலும் வச்சு
உங்களுடைய அந்த கவர்மெண்ட் இதுக்குள்ளெல்லாம் பைபாஸ் பண்ணி போகிறதுனா உன்னால் போக முடியும். பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி இந்த 10 இயர் சேலஞ்சுன்னு சொல்கிறதெல்லாம் பண்ணாதீங்க முதல்ல தயவு செஞ்சு. ஒரு பையன் வந்து ஒரு அமெரிக்கா பையன், அந்த அமெரிக்கா பையன் வந்து பல மொழிகள் வந்து பேசுவான். சரிங்களா? அவன் சேனல் பேரே என்னமோ எக்ஸு ஒய்னெல்லாம் என்னமோ வரும், எனக்கு சேனல் பேர் தெரியல. அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணான்னா, இங்கே ஒரு மொபைல் ஃபோனு, இங்கே ஒரு மொபைல் ஃபோனு, இந்த 2 மொபைல் ஃபோனை வச்சு இந்த 2 மொபைல் ஃபோனை பேச வச்சுட்டான். இங்கேயும் ஏஐ போட்டு விட்டான், இங்கேயும் ஏஐ போட்டு விட்டான். இது 2ஐயும் பேச வச்சுட்டான். கொஞ்ச நேரத்துக்கு இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தது. இதுக்கு வந்து இது கம்ப்யூட்டர், இது கம்ப்யூட்டர்னு 2க்கும் தெரியல. கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்கும்பொழுது இது கேட்குது, நீயும் ஏஐ பாட்டா அப்படின்னா ஆமாங்குது. அப்போ நீயும் ஏஐ பாட்டானா ஆமாங்குது. இதுக்கப்புறம் நடந்தது தான் அங்கே இருக்கக்கூடியதுலேயே சுவாரஸ்யமான. ஒருவேளை நான் அந்த இது கிடச்சிதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதுவும் பாட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு வகையான ஒரு ரீங்கான மாதிரி கீன்னு ஒரு வர மாதிரி இது அதில் பேசிக்குது. 2ம் தெரியல மனுஷனுக்கு, அது தெரியல. இதுவும் கம்ப்யூட்டர் அதுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு அதுக்குன்னு தனியாக ஒரு வகையான பேச்சு வழக்கு வச்சு பேசிக்கிட்டு இருக்குது பாட்டுக்கு. அவன் சரி டே என்னடா நடக்குதுங்கிறாம, இவனுக்கு புரியல இதுக்கு 2 என்ன பேசுதுன்னு சொல்லி. இன்னைக்கு கம்ப்யூட்டர் அந்தளவுக்கு இருக்குது. விளையாட்டு போல் உங்களோட எல்லா டேட்டாவையும் கொண்டு போய் அந்த இதுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. முழுக்க கம்ப்யூட்டர் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி அதை நம்பியே மூளை பயன்படுத்தாமல் தயவு செஞ்சு இப்படி ஆயிடாதீங்க. இதெல்லாமே ரொம்ப ஆபத்தான இருக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி மெட்டா என்ன பண்ணால் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை தூக்கி விட்டான். உங்களுடைய எல்லா டேட்டாவையும் அவன் திருடிடுவான். உங்களுடைய ஃபோட்டோவிலிருந்து, உங்களுடைய மெசேஜிலிருந்து, அது எப்படி ஃபோட்டோவோ எப்படி மெசேஜோ அது உங்களுக்கு தான் தெரியும். அது அவர் தனி மனித சுதந்திரம். அதில் ஒன்றும் நீ என்னடா அயோக்கியனாட்டு இருக்க, சொல்கிறவன் யோகியனான்னு திரும்ப கேட்டோம்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி அப்போ அதை பற்றி யாரும் பேசக்கூடாது. யாரையும் யோகியன்லாம் பேசக்கூடாது. அது அவனுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அந்த தனிப்பட்ட விருப்பத்தை தான் அவன் தூக்கிடுறானே. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க. இப்போ இது இன்ஸ்டாகிராமில் மட்டும்தாங்க. வாட்ஸ்அப்பில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்குதுங்க, இருந்துட்டு போட்டோம். அப்படி தான் அவன் சொல்கிறான். ஏன் இவ்வளோ நாள் தூக்க மாட்டானா? இப்போது இது உங்களுக்கு நடந்திருக்கா, அந்த அனுபவம் இருந்திருக்கா? மொபைல் இருக்கும், நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை நண்பர்களோ அப்படி உட்காந்து பேசிகிட்டு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பீங்க. இது நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சொல்கிறேன். என்னுடைய நண்பர்கள் கூட வந்து மைசூர் போயிட்டு ஒரு கோயிலுக்கு, சாமுண்டீஸ்வரம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பஸ்ஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் வந்து புதுசாக வந்து ஏர்பாட்ஸ் வாங்கியிருக்கேன். சரிங்களா? இந்த ஏர்பாட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எங்கிட்டையும் என்னுடைய நண்பன் அவங்ககிட்டையும் வந்து ஐஃபோன் இருக்குது. இப்போ 2 பேரும் ஏர்பாட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோதான் நடக்குது. அப்போ கொடுத்தோன்னே அந்த ஏர்பாட் எடுக்கிறான், பார்க்குறான். ஓகே, இதெல்லாம் நடந்த ஒரு பேச்சு எவ்வளோன்னா ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்போம். சரிங்களா? இந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னுடைய நண்பன் அவனுடைய மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் இவ்வளவு நாள் வரவே வராத ஏர்பாடு விளம்பரம் அவனுடைய இன்ஸ்டாகிராமில் வருது. எப்படி வருது? மொபைல் ஃபோன் தொடர்ந்து நம்மளை ஒட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. கம்ப்யூட்டர் நம்மளை ஒட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனுடைய அந்த கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இது அவங்களால பண்ண முடியாதுன்னா பண்ண முடியும். எல்லா நேரத்துலையும் நடக்குது. எல்லோரும் பண்ணுறாங்களான்னா தெரியாது. ஆனால் முடியுமான்னு கேட்டால் 100% முடியும். உங்களுடைய ஃபோனை நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கனாலுமே அந்த கேமராவை வேலை செய்விக்க முடியுமான்னு முடியும். இதை நிறைய பேர் இணையத்தில் ப்ரூவே பண்ணி காமிச்சிருக்காங்க. வெள்ளைக்காரங்க இதை ப்ரூவே பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது தேவையில்லாத காரியம் பண்ணி தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். எங்கேயோ ஃபோட்டோ ஒன்று எடுத்து, இப்போ கொஞ்சம் ஒரு வருடங்களுக்கு முன்னதாக வந்தது. ஒருத்தனுடைய ஃபோட்டோவை எடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து இந்த கம்ப்யூட்டர் இதில் போட்டு எல்லாம் ஒரு மாதிரி பண்ணி, ஒரு மாதிரி இந்த தவறான படத்தில் வந்து நடிக்கிற மாதிரி உண்டான ஒரு சில சீன்ஸ் க்ரியேட் பண்ணி அவனை கூப்பிட்டு மிரட்டி, நீ வந்து காசு கொடுக்கலன்னா உங்கள் மானத்தை வாங்கிடுவேன்னு அவன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். ஒரு போலியான ஒரு விஷயம். ஆனால் தற்கொலை பண்ணி அவன் செத்து போயிட்டான். இந்த மாதிரிலாம் பண்ண முடியுங்க. வாய்ஸை மாற்றி நம்மளை வந்து ஏமாற்ற முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய டேட்டாவை வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே விட்டுறாதீங்க. பி கேர்ஃபுல். நாள் போக போக இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாகிட்டே இருக்குது. அதை தவறாக பயன்படுத்துகிறவங்க அதிகமாகிட்டே இருக்காங்க. ஸோ கவனமாக இருங்க. இதை சொல்கிறது தான் இன்றைக்கி உண்டான செய்தி. சொல்லிட்டேன். ஒரு நிறைய எடுத்துக்காட்டுகள் உதாரணங்களோடு சொல்லியிருக்கேன். ஸோ கவனமாக இருங்க. ஆல்ரைட், நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதன்கள். நான் உங்கள் தண்டபாணி. நன்றி, வணக்கம்.